ஹாய், வெல்கம் டு சாரிகேஸ் அண்ட் ரிஹானா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டான மணக்க செம்ம சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிளாக செய்ய போகிறோங்க, ஆனால் டேஸ்ட்டு அபாரமாக இருக்குங்க. இது நமக்கு சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, ஏங்க சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10-15 பூண்டுங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க, இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நல்லா இடிக்கல்ல போட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி இடித்து வச்சுக்கலாங்க. உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாங்க, அது இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேங்க. 2 பழுத்த தக்காளியை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லிங்க, ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனி மல்லித்தூளுங்க, மல்லித்தூள் எடுத்துக்கலாம், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பாதி அளவு ஸ்டார் சோம்புங்க, ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு எடுத்துக்கலாம், 2 துண்டு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கலாம், கொஞ்சமாக கல்பாசிங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த ஸ்பைசஸ் அதில் போட்டுக்கலாங்க. ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம 3 பச்சை மிளகாயை சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதும் வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணுங்க, அது வரையும் நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக ஆகணும். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இந்த பச்சை வடை போகிற அளவு நல்லா வதக்கி கொடுக்கணுங்க. இஞ்சியோட பச்சை வடை போகிற அளவு வதக்குனா போதுங்க. நல்லா வதக்கி கொடுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாங்க. நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு இது மாதிரி நல்லா வதங்கணுங்க. அந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுக்கணுங்க. இப்போ நம்ம மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அடுத்து கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ மசாலா சேர்க்குற போது நம்ம எப்போவுமே அடுப்பை சிம் பண்ணிடணுங்க. இந்த டயத்தில் நம்ம ஹையில் வச்சுக்க வேணாம், சிம் பண்ணிடலாம். சிம் பண்ணிட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. ரொம்ப கருகிற அளவு வதக்க வேணாம், ஒரு 2-3 வதக்குனா மட்டும் போதுங்க. இந்த மாதிரி நல்லா இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் கொஞ்சம் பொருளவு, அவ்வளோதான் போதும். இப்போ நம்ம சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாங்க. அதில் சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அந்த மசாலாவில் அந்த சிக்கனில் சேரணுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்ற வேணாங்க, ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விடலாங்க. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் தண்ணியே ஊற்றாமல் நல்லா வேக வச்சுருக்கோம். நம்ம இந்த மாதிரி தண்ணி சிக்கன்லேயே நமக்கு தண்ணி விடுங்க. நல்லா கலந்து கொடுக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெந்திருக்குங்க. நம்ம தண்ணியே நான் சேர்க்கல, நம்ம அந்த சிக்கன் தண்ணியிலே தான் அது வெந்திருக்கு. நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருந்தோங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கணும், ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு நான் அதை திக்காக கிரேவி மாதிரி செய்ய போகிறேன், அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கேங்க. உங்களுக்கு இன்னும் தண்ணியாக தேவைன்னா இன்னும் நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இங்கே 100 ml தண்ணி தாங்க ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு உப்பு தேவைப்படுதுங்க, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். மூடி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாங்க. இப்போ இதை மூடி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சிடலாங்க. ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்குங்க. செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி. இந்த பதத்துக்கு வந்ததும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி போட்டிருக்கோம், கொத்தமல்லி புதினாவையும் இதில் போட்டிருக்கோங்க.
கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். அந்த டயத்தில் நீங்கள் புதினா சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்குங்க அந்த டேஸ்ட்டு. உங்களுக்கு புதினா டேஸ்ட் பிடிக்கலன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கலாங்க. பட் நான் புதினா சேர்ப்பேன், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாங்க. இப்போ நம்ம சூப்பரான டேஸ்டான அருமையான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டோம். இது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. இது நம்ம சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கு, சுடு சாதத்துக்கு சூப்பராக இருக்குது. ஒன்று செஞ்சுட்டா இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு சைடிஷ் போதுங்க, அருமையாக இருக்குங்க. நீங்கள் இது ஒரு வாட்டி இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. ஹோட்டல் டேஸ்ட்டை விட நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக சூப்பராக செஞ்சுருக்கோங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.